அதனால நான் 2 மாசம் ஆச்சு, நான் அவர் பார்க்கணும்னு உள்ள அப்படியே தவிப்பா இருக்குது. ஆனா கிளாஸா சத்குருவான்னு பார்க்கும்போது என்னோட கமிட்மெண்ட் தான் முக்கியம். சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு உள்ள அவர் இங்கே வர்றாங்க, ஆனா என்னால் பார்க்க முடியாது. உள்ள அப்படியே பொங்குது. என்ன பண்றது, நமக்கு கொடுப்புன்னு இல்லை சொல்லி நான் மண்டையில ஓடிட்டே இருக்குது. வந்து டிவிஎஸ் எக்ஸல் அது நம்ம பாட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா நீங்க என்ன கால்குலேட் பண்ணாங்கனாலும் இஃப் ஐ டோன்ட் டிசைட் நீங்க என்ன பார்க்க முடியாது. நீங்க வந்து யூ கான்ட் ஃபிக்ஸ் மீ. உங்களுக்கு தேவைன்னா நான் டிசைட் பண்ணாதான் பார்க்க முடியும். அதர்வைஸ் யூ கான்ட் மீட். எனக்கு லாஜிக்கா இன்னுமே நான் புரிஞ்சுக்கல தாங்க. எனக்கு அது அவரை புரிஞ்சுக்க முடியுமாங்கிறது டவுட்டு தான். அவ்வளோ அவரை புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு ஞானோதயம் இருக்கணும். அவர் ஏன்னா ஏன் பண்ணிக்கிறாங்க, எதுக்கு பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து புரியவே புரியாது நமக்கு. ஏதாவது கோவம் வந்துடுச்சுன்னா அவர் பார்க்க மாட்டேன், நான் அவர்கிட்ட பேச மாட்டேன். உங்களுக்கு அவர் மேல கோவம் வந்துருச்சுன்னா ஏதோ அவருக்கு ஏதோ மிஸ்ஸிங் மாதிரி, அவருக்கு ஒண்ணுமே இருக்காது. அவர் நேரம் வந்து கூட இப்படி திரும்பிட்டு போவேன். அந்த டைம்ல ஹி டோன்ட் டிஸ்டர்ப் யூ. அதுதான் பியூட்டி. விட்டுருவாரு, அவரு கொஞ்ச நாள் விட்டுருவாரு. சத்குரு ஷ்ரைன்ல மீட் பண்றதுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. அம்மா வந்து இங்க வந்துட்டு சத்குரு மீட் பண்ணி அவங்க பிளஸ் பண்ணி மந்த்ரா இனிஷியேட் பண்ணி இந்த மந்த்ரா கூடயே இருங்கன்னு சொல்லி ஷம்போ தவிர வேற எதுவும் வாயில உச்சரிக்கல அவங்க. அதுக்கப்புறம் டெத்துனா நம்ம பயமா இருக்கான்னு கேட்டாரு. ஆமான்னு சொன்னாங்க. நீங்க பயப்படாதீங்க, நான் கூட இருப்பேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. பௌர்ணமி வந்து பங்குனி உத்திரம். அப்போ வந்து வாலண்டியர்ஸ் சொன்னாங்க, அம்மாவோட முகம் வந்து இவ்வளோ மலர்ச்சியா நாங்க பார்த்ததே கிடையாது. இப்படி போனாங்க அப்படி போனாங்கன்னு இல்லை, டெஃபினட்டா ஷீ லெஃப்ட் வித் அவரோட கிரேஸ்ல தான் போயிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் பண்ணிட்டு பண்றதுக்கே எனக்கு நன்றி கடன் என்னால செலுத்த முடியுமான்னு தெரியல. பேரண்ட்ஸ்க்கு சான்ஸே இல்லை, அப்படிதான் சொல்லணும். என்ன தேவையோ, நீங்க என்ன வெளியில என்ன பண்ண முடியுமோ அது வேற விஷயம். அவங்க உயிர்ல அவங்க அடுத்த இதுக்கு போறப்போ பண்றதுங்கிறது அவரோட கிரேட்னஸ். அதுக்கு வந்து என்னால நன்றி கடன் வாய்ப்பே இல்லை. அதுதான் வந்து நம்ம வாலண்டியரிங்கோட பியூட்டின்னு சொல்ல முடியும். நம்மள 100% கொடுத்துட்டோம்னா அவர் நமக்கு என்ன நடக்கணுமோ அது பார்த்துருவார். ஆனா எப்ப நம்ம கணக்கு போடுறோமோ அங்க வந்து அடிதான் வாங்குவோம். அந்த கால்குலேஷன் இருந்துட்டாலே வந்து நம்ம அந்த இதுக்கு போய்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. செகண்ட் கர்ம யாத்திரா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. 1998 வராங்க. நான் வந்து மேட்டூர்ல கிளாஸ். அது வந்து மேல மேட்டூர் கீழ மேட்டூர் 2 இடத்துல. நான் தங்கி இருந்தது கீழ மேட்டூர்ல. மேல மேட்டூர்ல கிளாஸ். அந்த கிளாஸ்ல வாலண்டியர்ஸ் எல்லாமே வந்து அங்க அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிறவங்க. அவங்க வந்து ஹால் ஓபன் பண்ண முடியாது, எல்லாம் செட் பண்ணிடுவாங்க. ஏன்னா 5:30 to 5:45 நம்ம ஹால் ரெடி பண்ணதான் 5:40 இருந்து சூன்யா வந்து செகண்ட் வீக்ல சூன்யா முடிச்சுட்டு அப்புறம் கிளாஸ் ஆரம்பிப்போம் இல்லைங்க. ஸோ ஹால் திறக்கிறது மட்டும் நான் தான் போய் திறக்கணும். அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ நான் யூஸ்வலாக வந்து அப்படி டைமுக்கு தான் போவேன். ரொம்ப முன்னாடியெல்லாம் போய் உட்கார மாட்டேன். 5:30னா 5:30க்கு போய் ஹால் திறக்கிற மாதிரி தான். நான் இங்கிருந்து 15 மினிட்ஸ் ஆகும் நான் தங்குற இடத்துல இருந்து போகிறதுக்கு. நான் 5 மணிக்கு 5:15 கிளம்புனா போதும். நான் 5 மணிக்கு குளிக்க போயிட்டேன். அந்த வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிற அக்கா வந்து அந்த வாலண்டியர் அக்கா அந்த கார்ட்லெஸ் ஃபோனை தூக்கிட்டு மாமா ஃபோன் அட்டன் பண்ணி சத்குரு வந்து வந்துட்டு இருக்காங்க. மேச்சேரியில ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. மினிஸ்டர்ல ஊர் அங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல நிறுத்திருக்காங்க. வாலண்டியர்ஸ் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இந்த வழியா தான் வர போறாங்க, நாங்க எல்லாம் பார்க்க போறோம், நீங்க வர்றீங்களா பாத்ரூம்ல.
நான் எனக்கு வந்து ஏன்னா நான் சத்குரு பார்த்து 2 மாசத்துக்கு மேல ஆச்சு. ஏன்னா நான் கிளாஸ்க்கு வெளியில வந்து நார்மலா 2 மாசம் 2.5 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் ஆசிரமே வர முடியும். 4 கிளாஸ் 5 கிளாஸ் 13 நாளுங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. இன் பிட்வீன் பக்கத்து டவுன்னா வந்துக்கலாம், கொஞ்சம் தூரம்னா வந்து போறதுக்கு. ஏன்னா மற்ற பர்சனல் ட்ரெஸ் வாஷிங்கு அது இதெல்லாமே முடிக்கிறதுக்கு டைம் சரியா இருக்கும். அதனால நான் 2 மாசம் ஆச்சு. நான் அவர் பார்க்கணும்னு உள்ள அப்படியே தவிப்பா இருக்குது. ஆனா கிளாஸா சத்குருவான்னு பார்க்கும்போது என்னோட கமிட்மெண்ட் தான் முக்கியம். எனக்கு ஒரே கடுப்பு உள்ள. ஆனா என்ன சொல்ல முடியும்? சரி நீங்கெல்லாம் போங்க, நான் வரல, நான் கிளாஸ்க்கு போய்க்கிறேன், நீங்க போய்க்கோங்க. அவர் கேட்குறாங்க, பரவாயில்லையா அப்படின்னு. அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க போங்க. அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு போறது? நீங்களாச்சும் எனக்கு உள்ள வந்து நானே பார்க்க முடியல, என்னைய வெறுப்பேத்திட்டு இருக்கிறாங்க இவங்க. உள்ள ஓடுது. ஆனா அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நீங்களாச்சும் அவராச்சும் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க, போங்க, என்னை ஒன்றும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். விட்டுட்டு இவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு உள்ள அவர் இங்கே வர்றாங்க, ஆனா என்னால பார்க்க முடியாது. உள்ள அப்படியே பொங்குது. ரோட்ல கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா அவங்க மக்கள் வேற எப்படி யோசிப்பாங்களோ. ஆமா. ஸோ இது மக்கள் முன்னாடி நாங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுக்கு அது சந்தோஷத்துல வருதா, கோவத்துல வருதா, எதுல வருதுன்னா அழுதா வேற ஏதோ நடந்துருச்சு. அத மக்கள் ஈஸியா பேசிடுவாங்க. ஸோ அப்படியே வண்டியில வந்துட்டு இருக்கேன். என்ன பண்றது, நமக்கு கொடுப்புன்னு இல்லை சொல்லி நான் மண்டையில ஓடிட்டே இருக்குது. வந்து இதுல பாத்தீங்கன்னா மேட்டூர்ல 3 ரோடு 4 ரோடு ஒரு ஜங்ஷன் இருக்கும். அதுல வந்து டவுன்ல இருந்து வர்றது பைபாஸ் ரோடு. இங்க மேலமேட்டர் கிலோமீட்டர் அந்த ஜங்ஷன் வரும். டிவிஎஸ் எக்ஸல் அது. நம்ம பாட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா சஃபாரி அப்பதான் கார் மாத்திருந்தாரு. அந்த கார் நான் பார்த்தது கூட இல்லை. கிரீன் கலர் ஒரு கார் வச்சிருந்தாரு. அது பார்த்தா டிரைவர் சீட்ல சத்குரு உட்காந்துருக்காங்க. நான் போயிட்டு அந்த ஜங்ஷன்ல அந்த பக்கம் போய் திருப்பிட்டு வரேன். எனக்கு எந்த அளவுக்கு குஷி ஆயிட்டேன்னா, நான் வண்டியில இருந்து இறங்கணுங்கிறது கூட எனக்கு மறந்து போச்சு. நேரா அவர் பக்கத்துல வந்து வண்டியில உட்காந்து நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். என்னம்மா எப்படி என்னம்மா நீ இங்க என்னம்மா பண்ற அப்படின்னு கேட்டாரு. கிளாஸுங்க. லேட் ஆகலையான்னு. இல்ல எனக்கு டைம் இருக்குது, இன்னும் 10 மினிட்ஸ் டைம் இருக்குது நான் போறதுக்கு. அப்புறம் எப்பவுமே அவர் பார்த்தா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது, ஏதோ ஒண்ணு பேசுவேன், அவ்வளவுதான். அப்ப என்னங்க இப்படி இவ்வளவு பயங்கர டல்லா இருந்தாங்க. என்னங்க இப்படி இருக்கிறீங்க? அது கண்டினியூஸா ரன்னிங் ஃபீவர்மா, ஹை ஃபீவர்ல அப்படியே டிரைவிங்கும் சேர்ந்துச்சா, அதனால அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சரின்னு ஏதோ பேசிட்டு, சரி கிளாஸ் முடிச்சுட்டு எங்க போற அப்படின்னு கேட்டாரு. இந்த கிளாஸ் முடிச்சு ஆசிரம் தான் வரேன். சரி வா ஆசிரம்ல பாக்கலான்னு சொன்னாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க போனாங்க. என்னம்மான்னு கேட்டாரு. வாலண்டியர்ஸ் வழியில வெயிட் பண்றாங்க உங்களை பாக்குறதுக்கு. அப்படியா சிரிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. யூஸ்வலா சேலம்ல இருந்து வர்றவங்க, இந்த மாதிரி வர்றவங்க பைபாஸ் ரோட்ல தான் போவாங்க. ஊருக்குள்ள வர்றதுக்கு சான்ஸே இல்லை. நார்மலா போகவே மாட்டாங்க. அப்படி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வாலண்டியர்ஸ் எல்லாம் பைபாஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க எங்க வெயிட் பண்றாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நானே பார்க்க முடியாதுன்னு கடுப்புல இருக்கேன். நான் அதெல்லாம் செக் பண்றேன். ஸோ நான் பார்த்துட்டேன். எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. ஒரே ஆட்டம் பாட்டத்தோட நான் கிளாஸுக்கு போயிட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். எல்லா வாலண்டியர்ஸ் போயிட்டாங்க. ஸோ நான் ஒரு ஆள் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். பின்னாடி வந்து ஹேண்டில் பண்ண கூட ஆள் கிடையாது. யாராவது லேட்டாக வந்தா சரி பார்த்துக்கலான்னு சொல்லி நான் போய் உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். 7:30 மணிக்கு வரைக்கும் யாருமே வரல. 7:30 மணிக்கு மேலே எல்லாம் வந்தாங்க. எல்லாம் ஒரே டல்லாக இருந்தாங்க. நான் நினச்சேன் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தனால டயர்ட் ஆயிட்டாங்க போல. ஏன்னா 5 மணிலேருந்து 5:30 நின்றுருக்காங்க 7:30 வரைக்கும் 2 மணி நேரம் ரோட்ல நின்றுட்டு இருந்தேன். மேபி இருக்கலாம். நான் அதை பற்றி வேற எதுவும் யோசிக்கல. நான் ஃபுல்லாக கிளாஸ்ல இருந்தேன். கிளாஸ் முடிச்சுட்டு வந்தா, நீங்கெல்லாம் பாத்தீங்களா? நான் பார்த்தேன்னு சொன்னேன். எல்லாம் பிடிச்சாங்க என்ன. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நான் இத்தனைக்கும் நான் சொன்னேங்க நீங்களாம் வெயிட் பண்றீங்கன்னு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு அதை எப்படியோ அவங்கள சமாளிச்சு விட்டாச்சு. இந்த இன்சிடென்ட் சத்குரு வேற எங்கேயோ போய் யூஎஸ்லயோ எங்கேயோ பேசும்போது ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன கால்குலேட் பண்ணாங்கனாலும் இஃப் ஐ டோன்ட் டிசைட் நீங்க என்ன பார்க்க முடியாது. நீங்க வந்து யூ கான்ட் ஃபிக்ஸ் மீ. உங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் நான் உங்களை பார்ப்பேன். உங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் நான் உங்களை பார்ப்பேன். உங்களுக்கு தேவைன்னா நான் டிசைட் பண்ணாதான் பார்க்க முடியும். அதர்வைஸ் யூ கான்ட் மீட் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இங்க இருந்து யூஎஸ்ல இருந்து யாரோ ஒரு வாலண்டியர் வந்துட்டு யூ ஆர் த ஒன் அப்படின்னு கேட்டாங்க. யாரு என்னன்னு கேட்டேன் நான். அப்பதான் அவர் இந்த இன்சிடென்ட் இப்படி அவரை மீட் பண்ணியாமே வழியில. ஆமான்னு சொன்னேன் நான்.
அப்பதான் இந்த கால்குலேஷன், அவரை வேற ஏதோ பண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம், இதெல்லாம் கதைக்க ஆகாது. ஹவ் யூ ஆர், உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அது பொறுத்து ஸோ தான். இந்த தெளிவு வந்து உங்களுக்கு அந்த வாலண்டியர் வந்து ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்ததா? யூஎஸ்ல இந்த மாதிரி சத்குரு பேசியிருக்காங்க அப்படின்னு? ஆமா. அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்ல. சரி, எனக்கு ஒரு சான்ஸ் நான் பார்த்தேன். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் ம். அவர் வேற எங்கேயோ நீங்க என்ன கால்குலேட் பண்ணீங்கனாலும், என்ன இது பண்ணீங்கனாலும், பிளான் பண்ணீங்கனாலும், யூ கான்ட் ஃபிக்ஸ் மீ லைக் தட். அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு என்ன தேவைங்கிறது கரெக்டா பார்த்து இது பண்ணுவாங்க. சின்ன விஷயமா, பெரிய விஷயமா அதெல்லாம் இல்ல. குட்டி குட்டி விஷயங்கள் கூட பார்ப்பாங்க. ஒரு மகா சத்சங் கண்டினியூஸா நடந்துச்சு. அப்ப வந்து இந்த மாதிரி ரொம்ப பெருசா நடக்காது. எல்லா ஊருக்கும் ஒரு சத்சங் ஒரு ரவுண்ட் வருவாங்க சத்குரு. மகா சத்சங்னா பெரிய மகா சத்சங் இல்ல. ஓகே. இப்போ வந்து ஒரு ஊர்லயுமே அப்ப வந்து பெருசா மகா சத்சங் பண்ணல. ஒரு ஊர்லயும் சத்குரு சத்சங் நடக்கும். நாங்க டீச்சர்ஸ் போய் எடுக்கிறது இல்லாம சத்குரு சத்சங் வருவாங்க. அப்படி வரும்போது எப்படின்னா, மார்னிங் ஒரு இடத்துல இருக்கும், ஈவினிங் ஒரு இடத்துல இருக்கும். மார்னிங் ஊர்ல எல்லாம் 5:30க்கு இருக்கும். 5:30, 6 மணி யூஸ்வலா. 5:30க்கு கூட சம்டைம்ஸ். எப்படிமா இது 95க்கு மேல அந்த மாதிரியா? நீங்க பிரம்மச்சரியம் எடுத்ததுக்கு அப்புறம்? இது பிரம்மச்சரியம் எடுத்ததுக்கு அப்புறம் தான். 95 அப்படிதான். இப்போ அதுன்னு முன்னாடி அது வந்து ஆர்கனைசிங். நான் ஒரு தடவை சாமி, அதுக்கு அடுத்தது சாமி அலோக கூட ஒரு வாட்டி போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போனப்ப நான் போனேன். இப்போ இது எப்படி இருக்கும்னா, ஈவினிங் சத்சங் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம போகலாம், வென்யூ செட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே டைம் இருக்கும். எல்லாம் செட் பண்ணி முடிச்சு ஈவினிங் சத்சங் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கோர் வாலண்டியர்ஸ் மீட்டிங் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல டின்னர் இருக்கும். டின்னர் எல்லாரும் சத்குரு இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடுவோம். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோர் வாலண்டியர்ஸ் மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்த ஊருக்கு நான் கிளம்பி வரணும். நைட்டா கிளம்பி வந்து சத்குரு வந்து இப்போ சம்டைம்ஸ் அங்கே ஸ்டே பண்ணி வருவாங்க, சம்டைம்ஸ் காலையில் வருவாங்க. ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் ஹால் செக் பண்ணி வைக்கணும். அதனால அவங்க கூட வரவே முடியாது. நான் நார்மலாக என்னன்னா அந்த நைட் சத்சங் ஊரில் தங்குற மாதிரி இருக்கும் அவங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு இங்கே மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஈவினிங் சத்சங் வருவாங்க. மேக்ஸிமம் வந்து நைட் சத்சங் இருக்கிற இடத்துல தங்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நைட்டு நான் மட்டும் பஸ்ஸில் வருவேன். இங்கே வந்துட்டு இங்கே என்ன மிட் நைட்டில் வருவேன். அந்த டைம்லேயும் வாலண்டியர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. ஹால் செக் பண்ணாமல் நான் விடவே மாட்டேன். ஏன்னா காலையில் என்ன வேணால் சொதப்பல் நடக்கலாம். எல்லாம் ரெடின்னுவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் அது எப்படி இருக்கும். அதனால நான் போய் ஃபிசிக்கலா பார்க்காம நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவங்க என்னமே எவ்வளோ வருஷம் பண்ணியிருந்தாலும் ஐ டோன்ட் கேர். நீங்க அதெல்லாம் இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க ஹால்லே விடுங்க, ஹாலில் ட்ராப் பண்ணுங்க, நான் ஹாலில் தூங்கிக்கிறேன்னு சொல்லுவேன். ஸோ என்னோட அடம் தாங்க முடியாம முன்னாடியே அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். அண்ணா நீங்க என்ன பண்றீங்களோ, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரா ஹாலுக்கு போறோம், அப்புறம் தான் வீட்டுக்கு. அது தூங்க முடியுதோ முடியலையோ அதெல்லாம் கேள்வியே இருக்காது. அந்த ஏஜ்ல அவ்வளோ டிராவலிங். இப்போ என்னன்னா 15-20 சென்டருக்கு போறோம்னா காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று, காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்றுனா 10 நாள் ஆகும் கண்டினியூஸாக. 10 நாள் உங்கள் தூக்கம் போகும், மத்தியானம் உங்களுக்கு ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா காலையில் சத்சங் முடிஞ்சு பிரஞ்ச் ஒன்றா சாப்பிடுவோம், வாலண்டியர்ஸ் மீட்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் நான் கிளம்பி ஈவினிங் சத்சங் ஹாலுக்கு போகணும். எல்லாம் ஒன்றுன்னு ஒரு ஊர்ல டிராவலிங். அந்த கொங்கு பெல்ட்லேயே எல்லாமே எல்லாம் இல்லை. ஆமாம், தமிழ்நாடுக்குள்ளே ஃபுல்லாவே தமிழ்நாடு ஃபுல்லாவே. ஸோ அந்த மாதிரி போகும்போது அப்போ வந்து அவர் வந்து இறங்கின உடனே கேட்பார், இதுல வந்து இது கரூர்ல தான் நடந்துச்சு, சுகந்திமால. இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சத்குருக்கு. அவர் இறங்கினோடனே, என்னம்மா அவ வந்துட்டாளா, சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்டாராம். இவங்களுக்கு ஒரே கோவம். நாங்க அவரை பாக்குறதுக்கு இத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எங்களெல்லாம் ஒண்ணு கண்டுக்காம நீ வந்துட்டியா சாப்பிட்டியான்னு கேக்குறாரு. நான் சொன்னேன், ஏன் இப்படி இது பண்றீங்க? ஏன்னா சீயிங் எப்படி ஸ்ட்ரெச் பண்றோம் இது எல்லாமே பார்த்தனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட he will make sure. இன்னொன்று அவர் என் மேலே நான் வச்சிருந்த நம்பிக்கைன்னு பார்த்தப்போ எனக்கு ஒரு பெருமிதமா இருந்தது. எப்போன்னா ஃபர்ஸ்ட் நான் தங்க போனப்போ எல்லாமே ஒரு வாலண்டியர் அவங்க கிட்ட சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் வர அம்மா பார்த்துக்கோங்கன்னு சொன்னது மட்டும்தான். மற்றபடி எனக்காக அவங்க எப்பவுமே என்னோட ஸ்டே இது பற்றிலாம் ஒன்றுமே சொன்னதில்லை. அடுத்த லேடி டீச்சர்ஸ் ஒருத்தர் 2 பேர் அப்படி வரும்போது டீச்சிங் இன்சார்ஜ் கூப்பிட்டு சொன்னாங்க, அவளை பற்றி பிரச்சனை இல்லைப்பா, அவள் எங்கே விட்டாலும் சமாளிச்சுக்குவா, பட் இனிமே நீங்கள் அப்படி இருக்க முடியாது. லேடி டீச்சர்ஸ் தங்குறாங்கன்னா நீங்கள் அவங்க ஸ்டே
அவங்க சேஃப்டி எல்லாமே பார்க்கணும். ம். இது சொன்னப்பதான் அண்ணா வந்து சொல்லுவாங்க, நீ இந்த ரவுடித்தனம் பண்ற உன்னை அவ்வளோ தாங்குறாரு அவரு. ம். அவர் என் மேல வச்சிருந்த ட்ரஸ்டே எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. இது ம். அப்ப புரியல. பட் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தப்பதான், ஓ நம்மள இந்த அளவுக்கு வாஸ் இட் a லாங் கேப்மா இது நடந்து நீங்க அந்த மொமெண்ட்ல கோ த்ரூ பண்ற எக்ஸ்பீரியன்ஸுக்கும் என் மேல அவர் ஒவ்வொரு டைம் பின்னாடி பின்னாடி போய் என்ன என் மேல அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சிருக்காரு, என் மேல அவ்வளோ ஒரு பெருமிதமா என்னை பத்தி பேசுறாருன்னு சொல்லி இந்த கேப் வந்து அதெல்லாம் உடனே ரொம்ப உங்களுக்கு நாள் வந்துருச்சு, இல்ல ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளாச்சு. அலமுறை So, அப்ப அது வரைக்கும் நீங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரியெல்லாம் இல்ல. நான் அவர் எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அவரை நீங்க முழுமையா புரிஞ்சுக்கலையோ? எனக்கு லாஜிக்கா இன்னுமே நான் புரிஞ்சுக்கல தாங்க. எனக்கு அது அவரை புரிஞ்சுக்க முடியுமாங்கிறது டவுட் தான். அவ்வளோ அவரை புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு ஞானோதயம் இருக்கணும். அவர் ஏன்னா ஏன் பண்ணிக்கிறாங்க, எதுக்கு பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து புரியவே புரியாது நமக்கு. நான் நிறைய நேரத்துல அவர் புரியாம, இது எப்படின்னா, இது உங்களுக்கு கேட்கறதுக்கு குழந்தைத்தனமா இருக்கலாம். பட் நான் அப்படிதான். ஏதாவது கோவம் வந்துடுச்சுன்னா அவர் பார்க்க மாட்டேன் நானு. அவர்கிட்ட பேச மாட்டேன். உங்களுக்கு அவர் மேல கோவம் வந்துருச்சுன்னா ஏதோ அவருக்கு ஏதோ மிஸ்ஸிங் மாதிரி அவருக்கு ஒண்ணுமே இருக்காது. எனக்கு ஒரு நினைப்பு, நான் சொன்னேன் மூஞ்சி அவர் நேரா வந்து கூட இப்படி திரும்பிட்டு போவேன். அந்த டைம்ல ஹி டோன்ட் டிஸ்டர்ப் யூ. அதுதான் பியூட்டி. விட்டுருவாரு, அவரும் கொஞ்ச நாள் விட்டுருவாரு. அங்க வந்து ஹோம் ஸ்கூல்ல ஏதோ எங்க பிரம்மச்சரி சத்சங் நடக்குது, சத்குரு கூடம் சத்சங் நடந்துச்சு. சத்சங் அப்போ வந்து நான் அக்ஷயால இருக்கேன், அக்ஷயா ஹெட். நான் சாப்பாடு இன்பிட்வீன் கேப்ல வந்துட்டு சாப்பாடு எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு வந்து செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கேன். நான் இது என்னன்னா, இது ஒரு 6-7 மாசம் நான் அவர்கிட்ட பேச மாட்டேன். 6-7 மாசமா? பேச மாட்டேன். பார்த்தா திரும்பிட்டு போயிடும். அது வந்து பிளெண்டர். ஆக்சுவலி நான் போய் சொன்னது இது எல்லாமே எப்பவுமே ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட், ஏதோ பிரச்சனைன்னு போனோம்னா நம்ம என்ன சொல்றோமோ அதை அவங்க ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ஆனா நம்ம யாரு சொல்றோமோ அவங்கள உடனே அட்ரஸ் பண்ண மாட்டாங்க, அவங்கள ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, நம்மள ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. நமக்கு வேற என்னென்ன தேவையோ அவர் இதுதான் சான்ஸா வச்சு நமக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் உடச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அது நமக்கு புரியாம சஃபர் ஆவானா அப்ப சஃபர் ஆன. பட் அடுத்தது அவங்கள அந்த அந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா அழகா அந்த பக்கம் செட்டில் பண்ணுவாங்க. இட் வில் டேக் டைம். நான் தான் சொன்னேன் இல்லையா, எதுவுமே நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஹி வில் கிவ் யூ டைம். நீங்க வெளியே வரலன்னா தான் உழுகும் அடி. ஹிண்ட்ல சும்மா அவங்க சொல்லும் போதே எடுத்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஹிண்ட் பண்ணாலே நமக்கு புரிஞ்சிடும். அவங்க சொல்லுவாங்கல்ல, தோல் மெதுவா பார்த்தா புரியும், பேசினா புரியும், கத்துனா புரியும், அடிச்சா புரியும். சில நேரத்துல அடி வாங்குற வரைக்கும் புரியாது. சிலதெல்லாம் சும்மா அப்படி ஒரு ஒன் கிளான்ஸ் பார்த்துட்டாங்கனாலே ஓ இது சரியில்லைன்னு சொல்லி பார்த்து புரிஞ்சிடும். இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் பேசி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனா அவங்க ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு அவ்வளோ கோவத்துல எல்லாம் பண்ணுவேன். மத்தவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. எனக்கு உள்ள புரிஞ்சிருச்சு இவங்களுக்கு. ஐயோ இவங்க இது புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து சரி, ஏன் இதை யோசிக்கவே இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஒண்ணுமே பேசல. நான் வெளியில வந்துட்டேன். வெளியில வந்து சாப்பாடெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன். சடனா பாத்தீங்கன்னா சும்மா வந்து என்னம்மா அப்படின்னு இப்படி தொட்டாங்க. அவ்வளவுதான். ஓன்னு அழுக வரேன்னு, சாரி சத்குரு. இது வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை இல்ல, மனசுக்குள்ள சாரி சொன்ன, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஹி ஸ்டார்டட் டாக்கிங் சம்திங் எல்ஸ். அந்த 7 மாசத்துக்கு நான் எவ்வளவு அவாய்ட் பண்ணனோ அவங்களும் அவ்வளவு அவாய்ட் பண்ணாங்க என்ன. அவங்க வந்து நாங்க 2 பேரும் ஒரு நாள் கோயிலுக்குள்ள என்னன்னா ஒரு சிவராத்திரி டெக்கரேஷன் ஒரு வாட்டி நான் பண்ணிருந்தேன். இவங்க தான் பண்ண சொன்னாங்க. ஸோ எனக்கு என்ன தெரியுமோ அவ்வளவுதானே பண்ண முடியும். நான் ஒரே எல்லோவா போட்டுட்டோம். ஏதோ ஒன்று யாரோ கமெண்ட் அடிச்சா இவரும் சேர்ந்து கமெண்ட் அடிச்சுட்டாங்க. அவங்க அடிக்கிறது எனக்கு கவலை இல்லை. நீங்க தானே பண்ண சொன்னீங்க, எனக்கு இவ்வளவுதான் தெரியும்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் என்னத்துக்கு என்னைய போட்டீங்க? நான் இன்னுமே நான் வந்து டெக்கரேட் பண்ணா என்னைய கேளுங்க. உள்ள கோவம் எனக்கு. சொன்னா இந்த சிவராத்திரிக்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனா தியானலிங்காக்கு நான் ஆஃபரிங் அந்த மரமல்லி சிவராத்திரி, அந்த மாச சிவராத்திரி, மகாசிவராத்திரி. ஓகே. அந்த பூ மரமல்லி வந்து விழுந்திருக்கும் இல்லைங்களா, அதுல அந்த வெள்ளைப்பூ நிறைய பூத்து கொட்டி இருந்தது. ஃபுல் ஆகாஷ் மல்லியை அது ஃபுல் பஞ்ச் இப்படி பொறுக்கிட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். நான் ஸ்டெப்ஸ் ஏறிட்டேன். ஏறினா இவர் வந்து உள்ள இருந்து வராரு. என்னோட நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, என் பூ தான் ஃபர்ஸ்ட் ஆஃபரிங். எனக்கு 12 மணிக்கு அப்பதான் ஆயிருக்குது ஃபர்ஸ்ட் சிவராத்திரி ஆஃபரிங் எனக்கு தான். சொல்ல நான் வந்து எனக்கு உள்ள நினைச்சிட்டு நான் ஆடிட்டு போறேன். ஸ்டெப்ஸ்ல ஏறினா இவர் தியானிங்க டோம்ல இருந்து டக்குன்னு வெளியில வராரு.
ஐயையோ! நேரா பார்த்துட்டோமே! என்ன பண்றது? இப்ப வந்து நான் திரும்பி போகவும் முடியாது. நேரா போய் ஃபேஸ் பண்றதுக்கும் தைரியம் கிடையாது. என்ன பண்ணலாம்? அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா, சைட்ல அந்த தியானலிங்கக்கு முன்னாடி அந்த செயின் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆஃபரிங் அந்த விபூதி புருளிக்கு எல்லாம் வைப்போம். விபூதி புல்ல. அந்த செயின் வந்து அப்பதான் வேலை நடந்துட்டு இருக்குது. அப்பதான் அந்த சிவராத்திரிக்கு போடுறாங்க. தான் மாட்டுறாங்க. அந்த வேலை நடக்கிற இடத்துல அவருக்கு வந்து போகணும்னு தேவையே இல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சு டோம்குள்ள போயிட்டு தான் வெளியில வர்றாரு. அவர் நேரா வெளியில வர்றவரு இஸ் கிவிங் ஸ்பேஸ். அவர் அங்க போய் நின்னுட்டார் 2 நிமிஷம். நான் குடு குடு குடுன்னு ஓடிட்டேன் கோயிலுக்குள்ள. சோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நடக்கும். So, அந்த பூவை யாரு தியானலிங்கத்துக்கு முதல்ல தியானலிங்கத்தை ஆஃபர் பண்ண போனேன். தியானலிங்கல ஆஃபர் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்துட்டேன், அவ்வளவுதான். ஆனா இது வந்து ஏதோ ஒரு இடத்துல உடையும். அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு இல்ல. பட் எனக்கு புரியுற வரைக்கும் he will just leave. எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நானா போய் சாரி நான் இது பண்ணிட்டேன் அதெல்லாம் சொல்ல மனசுல யோசிச்சிங்கன்னா கூட இட் வில் பி கிளியர்ட். நிறைய விஷயங்கள் சின்னதுல இருந்தே வந்தனால எல்லாமே வந்து எனக்கு எப்படி ஹேண்டில் பண்றது என்ன பண்றது ஒன்றும் தெரியாது. ஃபோட்டோ இனிஷியேஷன் அப்போ ஒரு குட்டி ஃபோட்டோ வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ தூக்கிட்டே தான் சுற்றுவேன் நான். நைட்டு போய் ரொம்ப வருஷம் இப்பெல்லாம் கொஞ்சம் அது குறைச்சிட்டேன். ஆனால் முன்னாடி எப்படின்னா ஃபோட்டோ வச்சுட்டு அன்னைக்கு நாள் பூரா என்ன நடந்ததோ டைரி மாதிரி எனக்குள்ள அது என்ன எங்கே எமோஷனல் ஆச்சு எங்கே இதாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி, கோவம் வந்தாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, வேற ஏதோ ப்ராப்ளம் வந்தாலும் சரி, ஐ வில் ஜஸ்ட் அப்டேட் டு ஹிம் as if he is there. மானசீகமா. ஆமா. அது இப்போ உட்காந்துட்டு ராஜானை கிண்டல் பண்ணுவாங்க, என்னம்மா உங்க கோட்டா முடிக்கலையா, சீக்கிரம் போய் முடிச்சுட்டு தூங்குங்கன்னு சொல்லுவாங்க. உட்காந்து மேக்சிமம் எனக்கு என்ன எமோஷன்ஸ் வந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் சரி, எந்த எமோஷன் கொஞ்சம் அந்த லெவலுக்கு மேலே போச்சோ கண்ணில் தண்ணி வந்துடும் எனக்கு. அது இங்கே தான் வச்சிருப்பியோ டேப் பண்ணுவாங்க, அது அப்படிதான் அது ஓப்பன் ஆகிடும். டெய்லி மேக்சிமம் வந்து கண்ணில் தண்ணியோட தான் ஏதோ ஒரு எமோஷனில் தான் படுப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன சொல்யூஷன் வரணுமோ, ஏதோ ப்ராப்ளம்னு ஷேர் பண்ணாரு, என்ன சொல்யூஷன் வரணுமோ இட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். அவர்கிட்ட நேராக போய் சொல்லிக்கணும், பேசிக்கணும், பண்ணிக்கணும். இதெல்லாமே வந்து வெரி ரேர். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எழுதணும்னா எழுதி அந்த லெட்டர் அங்கே கொடுக்க கூட மாட்டேன் நான். இது வேற ஒரு விதமான பாண்டு. நான் அப்படிதான் பார்க்குறேன் நான். இந்த மாதிரி பாண்டு எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் சாத்தியமா? எப்படி நிச்சயமா. கேட்குறேன்னா, நான் ஏதோ ஒரு தப்பு பண்றேன், சத்குரு கிட்ட மானசீகமா சத்குரு நான் இதை தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றப்போ அதுல இருந்து எனக்கான மன்னிப்பு கிடைச்சிருமா சத்குரு கிட்ட இருந்து? இது மன்னிப்பு கிடைக்குதா இல்ல சேஞ்சஸ் நடக்குதா அது இல்ல, நம்ம சரண்டர் பண்றோமா இல்லையா அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். எப்போ சரண்டர் பண்ண நம்ம வந்து மனசுல சரண்டர் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம 100% கொடுத்தோமா இல்லையாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, என்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் 2003ல இறந்தாங்க அம்மா. இறந்ததுக்கு அப்புறம் எப்படின்னா அப்பா ஃபுல்லா என் மேல டிபெண்ட் ஆனாங்க. எப்படின்னா அவருக்கு அக்கா இருக்காங்க, தம்பி இருக்கிறாங்க, எல்லாம் பேசிக்க முடியும், எல்லாம் பண்ணிக்க முடியும். ஆசிரம்ல இருக்கிறீங்கல்ல? ஆசிரம்ல தான் இருக்கேன் நான். 10 வருஷம் ஆயிடுச்சு. அம்மா சன்னியாசத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அம்மா இருந்தாங்க. அப்ப அம்மா இருந்த வரைக்கும் ஒன்றும் இது இல்லை. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்து இவர் ஃபுல்லா என்னை பிடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து ரொம்ப டெய்லி பேசிக்கணும் அந்த மாதிரி. ஏன்னா அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஃபோன் கான்டாக்ட் சத்குரு சொன்னாங்க பேச சொல்லி, ரெகுலரா கான்டாக்ட்ல இருந்தேன். அதனால அவர் எதுனாலும் என்னை கூப்பிட்டு, அவர் ஒன்றும் பெருசா எதுவும் பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 2 மினிட்ஸ் என்கிட்ட ஒரு கன்வர்சேஷன் இருக்கணும். சாப்பிட்டியா, தூங்குனியா, ஏதோ ஒன்று சிம்பிளா பேசிக்குவாங்க. அவர் பிடிச்சிக்கிறாங்கிறது எனக்கு கிளியரா இருந்தது. எனக்கு பிடிச்சிக்கணும்னு தேவையில்லை. பட் சரி, அவங்க தேவைக்காக நான் பேசிட்டு இருந்தேன். ஆனா எப்படின்னா ஒரு 6 மாசம் 7 மாசம் வெளியில இருந்தாங்க அப்பா. அக்கா வீட்டுல போய் பாத்துக்கிறதுக்கெல்லாம் தயாராங்க. ஆனா இவங்களுக்கு அங்க போய் இருக்கிறதுக்கு செட்டில் ஆக முடியல. எது என்ன ரீசன் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. பட் கம்ஃபர்ட் வைஸ்ன்னு இல்ல, இவருக்கு அங்க போய் செட்டில் ஆகிறதுக்கு இஷ்டமே இல்லை. போவாங்க, ஒரு 10 நாள் இருப்பாங்க, திருப்பி வந்துடுவாங்க. இங்க வந்து எங்க வீட்டுல அப்பாவுக்கு வந்து அப்ப வாக்கர் வச்சுதான் நடப்பாங்க. எங்க போனாலும் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கி தான் போகணும். பழைய வீடு அது, அப்படிதான் போகணும். இவர் வாக்கர் வச்சுட்டு ஏறி இறங்கி சமைச்சுக்கிறது. எப்பவுமே ஃபோன் பண்ணுவாங்க, என்னப்பா சாப்பிட்டீங்கன்னு கேட்டா தயிர் சாதம்னு சொல்லுவாங்க.
ஸோ குக்கிங்கு இது எல்லாமே ஒரு மாதிரி லோன்லியா ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்போ வந்து ஆக்ஷன் ஃபார் ரூரல் ரெஜுனேஷன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தேன், வில்லேஜ்குள்ளே போயிட்டு இருந்தேன். எனக்கு அப்பன்னு பார்த்து கர்மா எப்படின்னா, எந்த வில்லேஜ்குள்ளே போனாலும் இந்த மாதிரி யாரோ ஒருத்தரை பார்ப்பேன். அவங்க கஷ்டப்படுறது தனியா, அவங்க ஸ்ட்ரகிள் இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். எனக்குள்ள வந்து ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும், நம்ம ஏதோ ஒர்க் பண்ணாம வந்துட்டோமோ, நம்ம இந்த பார்த்து எடுத்துட்டோம், ஸோ இது போய்க்க முடியாதுங்கிறது எனக்கு லாஜிக்கா கிளியர். பட் எமோஷ்னலி என்னால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏதாவது பண்ண முடியுமா? அப்போதைக்கு இப்படி இருக்காரு ஏன்னா இது 100% கிளியர். நானும் இருந்திருந்தாலும் அப்பா இப்படிதான் இருந்திருப்பாரு. அக்கா 2 பேர் இருக்காங்க வெளியில, நீங்களும் கல்யாணமாயி எங்கேயோ தான் இருந்திருப்பேன். என் கூட இப்படி வந்திருக்க மாட்டாரு. ஆனாலும் எனக்குள்ள ஏதோ ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ வந்து ஒரு நாளுக்கு முதல் நாள் ஏதோ ஒன்று கிளாஸ் முடிச்சுட்டு அந்த ஊர்ல யாரோ பார்க்குறேன். அவங்க வந்து என்கிட்ட அழுறாங்க. யூஸ்வலா வில்லேஜ்ல வந்து நிறைய பேர் அவங்களுக்கு எப்படின்னு தெரியல, நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும்னு நான் சொல்லுவேன், எழுதி ஒட்டி இருக்கும் போல நெத்திலன்னு வந்து சும்மா போர் பண்ணுவாங்க. அவங்க ஷேரிங் ஏதோ ஒன்று கொட்டுறதுன்னா அவங்க ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஆள் வேணும். அப்படி யாராவது கிடைச்சிட்டாங்கன்னா கொட்டிடுவாங்க எல்லாமே. ஸோ அந்த மாதிரி வந்து பேசிடுவாங்க. அவங்க ரொம்ப முகம் பார்த்தாலே தெரியும்ல ரொம்ப நல்லா இருக்குன்னு. என்னங்க ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அப்படியே கொட்டிடுவாங்க, அழுதுடுவாங்க. அந்த மாதிரி யாரோ ஒரு பெரியவர் அழுதுட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்கள அங்கே சமாதானப்படுத்திட்டு வந்துட்டேன். நான் நைட்டெல்லாம் எனக்குள்ளே அது ஓடிட்டே இருக்குது. காலையில் 4:30 மணி 5 மணிக்கு ஒரு பஸ்ஸு, அருணகிரி நான் வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அவங்க தான் பஸ் ஏற்றி விடுறாங்க, அவங்க ஊர் வழியாக வரும். டைரக்ட் கோயம்புத்தூர் பஸ்ஸு ஏறி உட்கார்ந்ததுலேருந்து என் கண்ணில் தண்ணி ஊற்றிட்டே இருக்கு. அப்பாவை நினைச்சேன், இப்படி சஃபர் ஆகுறாரு, என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே, ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்குன்னு. நான் வெளியில இருந்தால் நானும் பண்ணியிருக்க முடியாதுங்கிறதும் கிளியராக இருக்குது. ஆனாலும் எங்கேயோ அது விழுந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இங்க பக்கத்துல வந்துட்டு கணபதி அந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சடனா எனக்குள்ள ஒரு தாட் வந்துச்சு. நான் எல்லாம் சத்குரு கிட்ட விட்டுட்டேன்னு சொல்றேன். ஆனா வந்து எனக்கே இவ்வளோ வலிக்குது அப்படின்னா நான் இது அவருக்கு சும்மா வார்த்தையில தான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. அவருக்கு விட்டுட்டா எனக்கு எப்படி இத்தனை வலி வர முடியும் அப்படின்னா நான் விடல தானே. இந்த ஒரு தாட் மட்டும்தான் வந்தது. கண்ணில் தண்ணி நின்றுச்சு, உள்ள ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு. இப்படி ஆயிட்டேன் நான் உள்ள. நம்ம எந்த அளவுக்கு அவர்கிட்ட விடுறோங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு லெட்டர் எழுதினேன். சத்குரு, இந்த மாதிரி லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து இந்த மாதிரி கோ த்ரூ பண்ணேன். நவ் ஐ ஆம் அவுட் ஆஃப் இட். ஐ வாண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் டு பி லைக் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதினேன். இதுல அதுக்கப்புறம் தான் எனக்கு பேக்ரவுண்ட்ல என்ன நடந்ததுன்னே தெரிஞ்சிச்சு. சத்குரு வந்து அம்மா இறந்து 2 மாசத்துலயே அப்பாவை இங்க கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்கிறது எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. கம்பீரி தான் அப்ப இன்சார்ஜ் இருந்தாங்க. அவங்க வந்து ரூம்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப டைட்டா இருக்கும். அப்போ அவைலபிலிட்டி இல்லைங்கிறனால போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்போ மாமா 2 பேருக்குமே ரொம்ப வருத்தம். நம்மெல்லாம் இருந்துட்டு அவர் ஆசிரமுக்கு அனுப்புறதா, ஏன் பாத்துக்க முடியாது அவங்களாலன்னா. அக்கா 2 பேரும் பாத்துக்க தயார் தான். ஆனா அவருக்கு கம்ஃபர்ட் இல்லை. பட் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது அம்மாவோட கிரேஸ்ன்னு தான் சொல்லுவேன். அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி டைம் பார்த்தப்பவே அதனால அம்மா வந்து அம்மா டெத்து எப்படின்னா, அது அம்மா வந்து ஒரு கோர் டிவோட்டி. நீங்க அம்மா தான் வந்து உங்களை சத்குருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஒரு டைம்ல நீங்க வந்து ஹோல்னஸ் முடிஞ்சு இங்கே இருக்கணும்னு சொல்றப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு தவிப்பு இருந்திருக்கும். நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? அவங்க ரிலேஷன்ஷிப் வித் சத்குரு எப்படி இருந்தது? உண்மை சொல்லணும்னா, அம்மா வந்து ஃபர்ஸ்ட் நான் இங்க இருந்துக்கிறேன்னு சொன்னப்ப மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. எப்போ சத்குரு கிட்ட அவங்க நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்களோ, அதுக்கப்புறம் அம்மா எப்பவுமே நீ அங்க போகாதேன்னு சொன்னதே இல்லை என்கிட்ட. அவங்களுக்குள்ள ஒரு பெருமிதம் தான் இருந்துச்சு. ஈவன் வென் யூ டுக் பிரம்மச்சரியா, பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் எடுத்துக்கிறது இதெல்லாமே ஓகே. பட் இந்த ஒயிட் ட்ரெஸ்ல மொட்டையில பார்க்கும்போது அப்படி நொறுங்குனாங்க. அது வார்த்தைகள் இல்லை, அவங்க முகம் எனக்குள்ள எப்பயாவது டவுன் ஆச்சுன்னா நான் அவங்க 2 பேர் முகம் ஞாபகம்
ஒரு 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 செகண்ட் ஞாபகப்படுத்தினேன்னா எனக்கு அது எல்லாமே செட்டில் ஆயிடும். இதுக்காக இவங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தினேன் அப்படி ஆயிடும். ஏன்னா அப்படியே பிரேக் ஆனாங்க. ஏன்னா 21 வயசு பொண்ணு மொட்டை இதுல பார்க்கும்போது எனக்குள்ள நான் சுதந்திரம் இது எல்லாமே சொல்லிக்கலாம். பட் ஆஸ் அ ஆமா. பேரண்ட் அது அப்படி இல்லைன்னா அவங்க பேரண்டே இல்லை. தட் எமோஷன் ஷுட் பி தேர், நோ? ஸோ ஐ குட் அக்செப்ட். அதே சமயத்துல என்னோட சுதந்திரம், என்னோட விருப்பம், என்னோட விருப்பத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுத்து தான் அவங்க 2 பேருமே என்னை அனுப்பிச்சாங்க. இது வந்து அவங்க அவங்களுக்கு மோரோவர் சத்குரு மேல ஒரு தீவிரமான ஒரு நம்பிக்கைன்னு சொல்லணும் இல்லையா? நிச்சயமா அம்மாவுக்கு அவ்வளோ ட்ரஸ்ட் இருந்தது. அவர் கண்ண பாருன்னு அவங்க தானே சொன்னாங்க. சொன்னாங்க. அவங்க வந்து சத்குருவோட டிவோட்டி. எதுனாலும் அவங்க எவ்வளவு கஷ்டம்னாலும் சத்குரு ஒரு வாட்டி வந்து பார்த்து போயிட்டாங்கன்னா எவ்ரிதிங் வில் டிசால்வ் ஃபார் ஹர். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படிதான். பார்க்கவே முடியாது, நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். யாருமே பார்க்க முடியாது, நாங்க எல்லாரும் ஸ்டாப் பண்ணியிருப்போம். இவங்க யாரும் பேசியிருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம். பட் அவர் எங்கோ போயிட்டு இருந்திருப்பாரு, திடீர்னு நின்று இங்க வாங்கன்னு கூப்பிட்டு பேசிட்டு போவாரு. அவங்க ரிலேஷன்ஷிப் அப்படிதான். ஸோ நீங்க அவங்க வந்து தள்ளி வைக்கணும், அதை யோசிக்கவே முடியாது. எத்தனை கூட்டத்தில் இருந்தாலும். அதே மாதிரி விஜயமாவை அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பிரம்மச்சாரிஸ் பேரண்ட்ஸ்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் இருக்கும். அக்கா வந்து அக்னாலேஜ் பண்ணி பேசி தான் போவாங்க. அது அக்கா வந்து அதை அக்னாலேஜ் பண்றாங்கன்னு தெரிஞ்சாலே இவங்களுக்குள்ள ஒரு பெருமிதம் ஆயிடும். எத்தனை பேரண்ட்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டாங்களோ. பட் அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியா விஜயமா, ஈவன் ஆஃப்டர் விஜயமா மகாசமாதிக்கு அப்புறம் கூட எத்தனையோ முறை விஜயமா பர்த்டேக்கு அம்மா இங்க வந்து வருவாங்க. பர்த்டேக்கு முதல் நாள் எல்லாம் மறந்துட்டீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து, மறக்க மாட்டோம் பட் ஸ்டில் மறந்துட்டீங்க தானேன்னா வந்து அவங்க அன்னைக்கு வாலண்டியரிங் ஃபுல்லா குக்கிங்ல உள்ள கிச்சன்ல போய் மகாசமாதிக்கு அப்புறம் அம்மா வந்து உடம்பு சரியில்லாம போச்சு. நான் லெட்டர் எழுதியிருந்தேன். அம்மாவுக்கு வந்து கேன்சர் டயக்னோஸ் பண்ணது ரொம்ப லேட் டயக்னோஸ் ஆயிடுச்சு. 4th ஸ்டேஜே ஓப்பன் பண்ணிட்டு டாக்டர் வந்து இதுக்கு மேல என்னோட மதரா இருந்தா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி, நீங்க மறுபடியும் பண்ணணும்னா சொல்லுங்க, நீங்க சார்ஜே கொடுக்க வேண்டாம், நான் பண்ணிடுறேன், ஒரு ட்ரீட்மெண்ட் கீமோ அந்த மாதிரி விட்டுடுங்க இதுக்கு மேல, ஏன்னா ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ் போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஸ்டேஜ்ல தான் கண்டுபிடிச்சோம். ஸோ இருக்காங்க, எப்போ வேணா போயிடுவாங்க, கொலாப்ஸ் ஆயிடுவாங்கங்கிற கண்டிஷன்ல லெட்டர் எழுதுறேன் நான். மகாசிவராத்திரி முடிஞ்சிட்டு அடுத்த நாள் ட்ரையாங்கிள் பிளாக் ஆஃபீஸில் நான் இருக்கிறேன். காலையில் ஒரு 7 மணி 7:30 மணி இருக்கும். அப்போ யாருமே இல்லை ஆஃபீஸில். ஃபோன் யூஸ்வலாக அங்கே ஆஃபீஸ் பீப்புள் யாரோ இருப்பாங்க. ஃபோன் ரிங் ஆச்சு, யாருமே இல்லை. அவருக்குன்னு ஒரு ஃபோன் செப்பரேட்டாக லேண்ட்லைன் ஒன்று இருக்கும், அவருக்குன்னு வருது, அடிக்குது, யாருமே இல்லை. ஸோ நான் அட்டன் பண்ணேன். என்னம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா, இப்போ யாரும் இல்லைங்க சத்குரு, அதனால எடுத்தேன் நான் சொன்னேன். அப்புறம் என்ன அப்பாவுக்கு அன்னைக்கு தான் பார்த்துருப்பாங்க போல லெட்டர். அப்பாவுக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு. அப்பாவுக்கு இல்லைங்க அம்மாவுக்குன்னு. அம்மாவுக்கா அப்படின்னு கேட்டார். ஆமாங்கன்னு சொன்னேன். அப்புறம் சரிம்மா போய் பார்த்துட்டு வான்னு சொன்னார். நான் போகலைங்கன்னு சொன்னேன். போகலையான்னு. எனக்கு எங்கள் அம்மாவை இந்த மாதிரி சிக்னஸில் பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை. நல்லா இருக்கிற முகமே எனக்கு ஞாபகம் இருக்கட்டும், இது எனக்குள்ளேருந்து போகவே போகாது, நான் போகல. கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியா சரிம்மா போவோம் இருப்போம்னு சொல்லி விட்டுட்டார். அதுக்கப்புறம் அப்பா ஃபோன் பண்ணி ஒரே அழுக. கடைசியா கூட உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தா. அப்பா வந்து செட்டிலே ஆக மாட்டாங்க நான் போகலைன்னா, அது எனக்கு புரிஞ்சிருச்சு. இது வந்து சாயந்தரம் எப்பன்னா 4:30 மணிக்கு நான் போகணும்னு டிசைட் பண்றேன். போகணும்னா அப்புறம் மறுபடியும் நான் போறேன்னா, அவர் தான் முன்னாடியே போயிட்டு வர சொல்லிட்டாங்க, அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் நான் போறேன்னு இன்ஃபர்மேஷன். அதுல என்னன்னா, அப்போ பிரம்மச்சாரிஸ் ஒரே ஒரு பிரம்மச்சாரி தியானலிங்க பாத்துக்கிறது ஒருத்தர் தான் பாத்துக்குவோம். 3 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட டர்ன் அன்னைக்கு வருது. 3 வருஷமா ஏதோ கிளாஸ் அது இதுன்னு தள்ளிட்டாங்க. 3 வருஷம் கழிச்சு வருது. ஸோ நான் காலையில இப்ப மாதிரி இருந்தா இப்ப 4-5 பேர் இருக்கிறோம், யாரோ ஒருத்தர் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ஆளுங்கிறனால எதுவும் பண்ண முடியாது. தியானலிங்கத்துல எது சேஞ்ச் பண்றதுனாலும் சத்குருட்ட கேட்காம கோயில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ நான் மெசேஜ் அனுப்புகிறேன், நான் ஒரு வேளை காலையில் 4:30க்கு வேறு யாரோ ஒரு பிரம்மச்சாரி போக சொல்லிட்டு லேம்ப் லைட் பண்ணுறது இது எல்லாமே யாரோ பண்ணிட்டாங்கன்னா நான் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு ரிப்ளை எப்படி வந்துச்சுன்னா, யார் லைட் பண்ணுறாங்களோ லேம்பு அவரே அடுத்த 15 days பார்த்துக்கிட்டோம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வந்தாகணும், இல்லன்னா உனக்கு அந்த கிடையாது. அந்த 3 வருஷம். லிங்கார்ப்பணம் கிடையாது உனக்கு. சரின்னு சொல்லிட்டு, சரி நான் வந்து திரும்பி வரணும்னு சொல்லிட்டாரு. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல அப்படிதான். சரின்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பி போனேன். சரி போயிட்டு வந்துடலான்னு சொல்லி அங்க கரூர்ல சுகந்தியம்மா பரமேசன்னா அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், எங்க இருக்கீங்க? பழனியிலேருந்து வந்துட்டு இருக்கோம். நான் கரூர் வரேன், என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமான்னு. நீ வர்றதுக்குள்ள நாங்க ரீச் ஆயிருவோம் வான்னு சொன்னாங்க. வந்துட்டு அவங்க 2 பேரும் தான் என் கூட அக்காம்பனி பண்ணாங்க, கூட்டிட்டு போனாங்க. நைட் நான் வீட்டுக்கு போய் ரீச் ஆகும்போது 10 மணி. 10 மணிக்கு ரீச் ஆகுறேன். அம்மா வீட்டுக்கு போனா எல்லாருமே அம்மா எப்போ போவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஏன்னா 3 நாள் ஆச்சு தண்ணி குடிச்சு, கம்யூனிகேஷன் இல்லை, எல்லாம் மறந்து போச்சு, ஐடென்டிஃபை எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லி எல்லா ரிலேட்டிவ்ஸும் அங்கே இருக்காங்க முன்னாடி. அப்பா உட்காந்துருக்காங்க முன்னாடி, எல்லாரும் தேர் வெயிட்டிங். ஏன்னா அமாவாசை வேற இல்லையா, அதனால போயிடுவாங்கன்னு எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒன்றுமே பேசல. அப்பா மட்டும் பார்த்துட்டு, அப்பா கை மட்டும் பிடிச்ச உள்ள பார்த்துட்டு வரேன்ட்டு உள்ள போனேன். போனா அக்கா 2 பேரும் அம்மாவை வச்சு குலுக்குனாங்க. அம்மா ராது வந்திருக்காமா, வந்திருக்கா, அவ்வளோதானே கேட்டே இருந்தேன், வந்திருக்கான்னு சும்மா ஒரு 2-3 தடவை ஷேக் பண்ணாங்க, அவ்வளோதான். அப்படின்னு எழுந்து உட்காந்துட்டாங்க. கான்சியஸ்னஸ் கிளியரா வந்துருச்சு. நான் என்ன பேசினாலும் வார்த்தையில ரிப்ளை பண்ணல, பட் சைகையில எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வித்தின் 1 hour 11 o'clock அம்மா இஸ் பேக். ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க. என்னம்மா ரெடி ஆயிட்டீங்க, ஜெகி பார்க்க போகலாமா? அம்மா யூஸ்வலா சத்குரு ஜெகி தான் சொல்லுவாங்க, ஜெகி பார்க்க போகலாமான்னு ஊன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றது தெரியல. நான் சும்மா விளையாட்டா கேட்டேன், சரின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன அம்மாவோட கடைசி ஆசை. நான் இப்ப மாதிரி சுச்சுவேஷன் இருந்தா, இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருந்தா நானே கூட்டிட்டு வந்துருவேன். அப்பா அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ நான் சொன்னேன், பாருங்க, இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு மிரக்கல் எதிர்பார்த்து கூட்டிட்டு வராதீங்க அம்மாவை. எங்க அம்மா வந்து இந்த கண்டிஷன்ல டிராவல் பண்ணாங்கன்னா இன்னும் பிசிக்கலா சிரமம் தான் படுவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நான் கேரண்டி சொல்ல முடியும், என் குருவோட நேரா வந்து ஆசீர்வாதத்தோட பண்ணாங்கன்னா அவங்க வேற நிலையில போவாங்க. அந்த அளவுக்கு நான் சொல்ல முடியும். இவங்க கடைசி ஆசை நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு அது வருத்தமா தான் இருக்குது. பட் இந்த பார்த்து எடுத்ததுக்கு அப்புறம் நான் அதை பத்தி வருத்தப்படலாம், திரும்பியே பார்க்க முடியாது. யாராவது கூட்டிட்டு வர முடியுமானா எல்லாரும் நோ சொல்லிட்டாங்க. என்னோட தாய்மாமா மட்டும் அவங்க கடைசி ஆசை கூட நிறைவேற்றலைன்னா நாங்கெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், நீ போக்கணும், நான் கூட்டிட்டு வரேன்ட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்தாங்க. எல்லாருமே யார் யார் வேண்டான்னு சொன்னாங்களோ எல்லாருமே அம்மா வந்து ஆம்புலன்ஸ்ல தான் கூட்டிட்டு வந்தாங்க. எல்லாம் ஆம்புலன்ஸ்ல வந்துட்டாங்க. இங்க வந்து சத்குரு பாக்குறதுக்கு வந்த உடனே தியானலிங்கம் போயிட்டு வர சொல்லிட்டாங்க. நான் வந்து அங்க இதெல்லாம் சொல்லிட்டு நான் திருப்பி கிளம்பி 12 o'clock 11:30 12 o'clock போல கிளம்பி நான் 4:30 மணிக்கு குளிச்சுட்டு கோயிலுக்குள்ள போயாச்சு. நான் வந்து உள்ள தியானலிங்காக்கு லிங்கார்ப்பணம் போயாச்சு. அப்போ அம்மா வந்தப்போ யாரோ பிரம்மச்சாரி வந்து ரிலீவ் பண்ணாங்க. நான் வந்து உள்ள அம்மாவை நான் தான் கூட்டிட்டு போறேன். பேச்செல்லாம் நின்று போச்சு சொல்றாங்க. நான் டோம்ல சைட்ல போயிட்டு ஷம்போ ஷம்போ ஷம்போன்னு கத்துறாங்க. அம்மா வாய் மூட, அவங்கள வாய் மூட வைக்கிறதுக்குள்ள எனக்கு உயிரே போயிடுச்சு. டோம்குள்ள போய் உட்காந்துட்டு சம்போ சம்போன்னு கத்துறாங்க. அது வரைக்கும் பேச்சு வரல, எது வரல. இங்க தியானலிங்கக்குள்ள வந்து அப்படி ஒரு பீக்ல கத்துறாங்க. அது டோமே எக்கோ ஆகும் இல்லை, இவங்க கத்துறாங்க. அப்புறம் மெதுவா ஏதோ எப்படியோ சமாதானப்படுத்தி கோயிலுக்குள்ள போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன வண்டியை எடுத்துட்டு வந்து, ஏன்னா மறுபடியும் வண்டியில மேலே ஏற்றி இருக்கணும், சத்குரு ஷ்ரைன்ல மீட் பண்றதுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. கூட்டிட்டு வந்து அந்த கார்ல இருந்து நான் இறக்கிட்டு, நான் அம்மாவை பிடிச்சிட்டு நான் இந்த பக்கம் பார்த்து நிக்கிறேன், அம்மா அந்த பக்கம் பார்த்து நிக்கிறாங்க. சத்குரு வீட்டுக்குள்ள இருந்து வந்திருப்பாங்க போல. நான் தான் இந்த பக்கம் பார்த்து நின்று இருக்கேன். வந்து என்ன ஒரே தள்ளுதான், அவங்களால நிக்க முடியல. புடிச்சு என்னைய புடிச்சு நான் புடிச்சு நிறுத்தி வச்சிட்டு இருக்கேன். அந்த இதுலயே நீ ஒரு தள்ளுறாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் மறைச்சிட்டு இருந்திருப்பேன் போல. அதுக்கப்புறம் எதுக்கு இவங்க இப்படி தள்ளுறாங்கன்னு திரும்பி பார்த்தா சத்குரு 2 பேரும் சிரிக்கிறாங்க, 2 பேர் கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துது. அப்புறம் உள்ள கூட்டிட்டு போனேன். உள்ள போயிட்டு அப்புறம் ஏதோ ப்ராசஸ் பண்ணாங்க. எனக்கு ஏன் வந்துருச்சு கேட்ட கேள்வி. எனக்கு இப்ப எந்த டெத்துனாலும் எனக்கு அது ஈஸியா, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இது கனெக்ட் பண்ணனா எனக்கு போயிடும். எனக்கு ஏன் வந்துச்சுன்னு கேட்டாங்க. சொன்னேன், போற டைம் ஆயிடுச்சுமா, ஏதோ ஒரு காரணம் வேணுமே, அதுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ
கேட்டுட்டு அப்புறம் பயமா இருக்கா எல்லாம் கேட்டாங்க. ஐ வில் பி வித் யூமா, பயப்படாதீங்க. டெத் பத்தி இதெல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அந்த கான்வர்சேஷன் போய்க்கிட்டே இருக்குது. இது எதுவுமே வந்து வார்த்தைகள் இல்ல. அவரு வார்த்தையில சொல்றாரு, இந்த அம்மா சைகையில தான் சொல்றாங்க. இது இப்ப எல்லாமே அப்பா கூட இருக்காங்க. அப்பா வாக்கர்ல வந்திருக்காரு. அப்பா கூட இருக்காங்க. ஒரு டைமும் அப்பாவ கை காமிச்சு அழுவாங்க. அம்மா. ம். ஓ, இவர் தனியா இருப்பாரு அப்படின்னு. ம். ஏன்னா சோ டிபெண்டன்ட். அம்மா வந்து அப்படி வச்சிருப்பாங்க அப்பாவ. ஸோ கைய காமிச்சு அழுதோனே, "அவர விடுங்கம்மா நான் பாத்துக்கிறேன். நீங்க சார் நல்லா போறது எப்படின்னு பாருங்க." இவரு இதே பேசுறாரு திருப்பி. அவர் வந்து ஒரு 4 தடவ 5 தடவ சொல்ல வச்சுட்டாங்க இத. நான் பாத்துக்கிறேன். அதனால தான் அந்த இதுதான் அவரு சொன்ன வார்த்தை எப்ப மீறினாரு அவரு. ஓ, அதனால அப்பாவை குண்டு கட்ட தூக்கிட்டு அதனால வந்துருங்கன்னு தூக்கிட்டு சொல்லிட்டாங்க. வந்தாச்சு இங்க. இங்க வந்து நான் எதுவும் பண்ணலைங்க. ஆஷ்ரம் ஃபுல்லா எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. தம்பி ஏதோ டொனேஷன் பண்ணுவான். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எதுக்குமே ஃபேமிலி பீப்புள் எதுவுமே இன்வால்வ் பண்ணல. எல்லாமே அவங்க ஆஷ்ரம்லயே தான் பாத்துக்கிட்டாங்க. இப்ப எங்க இருக்காருமா? இறந்துட்டாரு. 2014 இயர்ஸ்ல 2018ல இருந்தார். 2004ல வந்தாரு, 18ல இறந்தாரு. அம்மா வந்து இங்க வந்துட்டு சத்குரு மீட் பண்ணி அவங்க பிளஸ் பண்ணி மந்த்ரா இனிஷியேட் பண்ணி இந்த மந்த்ரா கூடயே இருங்கன்னு சொல்லி ஷம்போ தவிர வேற எதுவும் வாயில உச்சரிக்கல அவங்க. அதுக்கப்புறம் டெத்துனா நம்ம பயமா இருக்கான்னு கேட்டாரு. ஆமான்னு சொன்னாங்க. ஆமான்னு சொன்னாங்களா? ஆமான்னு சொன்னாங்க. நீங்க பயப்படாதீங்க, நான் கூட இருப்பேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. பௌர்ணமி வந்து பங்குனி உத்திரம். அப்போ வந்து வாலண்டியர்ஸ் சொன்னாங்க, அம்மாவோட முகம் வந்து இவ்ளோ மலர்ச்சியா நாங்க பார்த்ததே கிடையாது. அவங்க கல்யாண ஃபோட்டோ வீட்டுக்கு முன்னாடி மாட்டியிருக்கும் ஹால்ல. அந்த கல்யாண ஃபோட்டோல இருக்கிற மலர்ச்சிய விட உங்க அம்மா முகம் வந்து வேற மாரி ஒரு லெவல்ல இருந்துச்சு. அந்த அட்மாஸ்பியரே வேற மாரி இருந்தது. அது இப்படி போனாங்க, அப்படி போனாங்கன்னு இல்ல. டெஃபினட்டா ஷி லெஃப்ட் வித் அவரோட கிரேஸ்ல தான் போயிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் பண்ணிட்டு பண்றதுக்கே எனக்கு நன்றி கடன் என்னால செலுத்த முடியுமான்னு தெரியல. பேரண்ட்ஸ்க்கு சான்ஸே இல்ல. அப்படிதான் சொல்லணும். என்ன தேவையோ, நீங்க என்ன வெளியில என்ன பண்ண முடியுமோ அது வேற விஷயம். அவங்க உயிர்ல அவங்க அடுத்த இதுக்கு போறப்போ பண்றதுங்கிறது அவரோட கிரேட்னஸ். அதுக்கு வந்து என்னால நன்றி கடன் வாய்ப்பே இல்ல. யாருனாலே செய்ய முடியாததுன்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா நல்லா சாப்பாடு போட்டுக்கலாம், நல்லா பாத்துக்கலாம். பட் அடுத்த நிலைக்கு போறதுக்கு வேற யார் சப்போர்ட் பண்ண முடியும்? அம்மாவும் சரி, அப்பாவும் சரி 2 பேருமே அவரோட அருளோட தான் போயிருக்கிறாங்க. அப்பா போனப்பயும் அம்மா போனப்போ எப்படின்னா, நான் பௌர்ணமிக்கு எனக்கு லிங்கார்ப்பணம் முடியுது. எனக்கு வந்து அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நான் இருந்த சந்தோஷம் நான் என்னைக்குமே இருந்ததில்ல. அம்மா இறந்த அன்னைக்கு இருந்த பௌர்ணமி. அன்னைக்கு வந்து வாலண்டியர்ஸ் யாருமே கிடையாது. பாலாபிஷேகம் பண்ணணும். உள்ள வர்றவங்க அப்பெல்லாம் இவ்ளோ வாலண்டியர்ஸ், இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. சடனா அன்னைக்கு பங்குனி உத்திரம்ங்கிறனால கூட்டம் மலை ஏறிட்டு வருவாங்க. ஸோ பால் நெறைய ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம். நெறைய கூட்டம் வரும்னு சொல்லி. அன்னைக்குன்னு பார்த்து லேசா மழை தூறிடுச்சு. அதனால கிரவுட் வந்து நெறைய வரல. யூசுவலா அன்னைக்கு வர்றத விட அன்னைக்கு ரொம்ப கம்மியா தான் வந்திருக்காங்க. இன்னொருத்தர் வந்து 150 லிட்டர் பால் ஆஃபர் பண்றதுக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு வந்து ஆஃபர் பண்ணணும். அவர் ஏதோ ஒரு ரீசன்னால அவர்னால வர முடியல. ஆஃபர் பண்ணிடுங்க நீங்களேன்னு சொல்லிட்டாங்க அவரு. ஸோ 360 லிட்டர் பால் இருக்கு ஆஃபர் பண்றதுக்கு. எடுத்து குடமா நீங்க தியானலிங்காக்கு முதல்ல அதுக்கு முன்னாடியே காலையில இருந்தே என்னன்னா, நான் வந்து லிட்ரலா டான்ஸ் ஆடல. அவ்வளவுதான். குதிச்சிட்டு இருக்கேன் சுத்திட்டு. ஷம்போ சாண்டிங்ல ஃபுல்லா இருக்கேன். நார்மலா கொஞ்ச நேரம் சாண்ட் பண்ணுவேன், ஸ்டாப் பண்ணிடுவேன். பட் என்ன அறியாமலே அன்னைக்கு அப்படி குதின்னு குதிச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வருவேன், உட்காரவே இல்லை. இந்த பக்கம் வருவேன், பால் கொடுப்பேன். அவங்க ஏறினதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து சொம்பு வாங்கி வைப்பேன். மறுபடியும் இந்த பக்கம் வருவேன். இப்படி தியானலிங்காவை சுத்திக்கிட்டே இருக்கேன் நான்.
உள்ள இருக்கேன், சுத்திக்கிட்டே இருக்கேன். அங்க கோயில்ல அப்படி பார்த்துட்டே இருக்கேன். ஒரு 12:30 மணிக்கு மேல நாதாராதனை முடிச்சுட்டோன்னே, பால் ஆஃபரிங் முடிச்சுட்டு தீர்த்தம் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பால் ஊற்ற சொன்னேன். நானே தான் ஊற்றுவேன் 360 குடம்னு சொல்லி நான் போய் 360 லிட்டர் நான் தான் ஊற்றுவேன்னு ஒரு குடம் ஊற்றிட்டேன். 2வது குடம் ஊற்றும் போது எனக்கு அது பார்க்கணும் போல இருந்துச்சு. ஊத்துறதை விட பார்க்கணும் போல இருந்துச்சு. யாரோ ஆஃபர் பண்ணுங்க, நான் உட்காந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு உட்கார்றேன். எனக்கு அப்படியே பொங்கி பொங்கி வருது சந்தோஷம். குடமா பால் ஆஃபரிங் முடிஞ்சிச்சு. இதில் அன்னைக்கு எல்லாமே ஃபுல் டே வந்து நான் குதிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். யூஸ்வலாக கொஞ்சம் முன்னாடி பிரேக்குக்கு போய்ட்டு அதெல்லாம் போகவே இல்லை. 5 மணி வரைக்கும் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். இதில் நடுவில் யாரோ வருவாங்க, பிரம்மச்சாரிஸ் வருவாங்க, இல்லை யாராவது பூர்ணாங்க வருவாங்க. கொஞ்ச நேரம் என்னை நின்று பார்த்துட்டே இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. இது நடந்துகிட்டே இருந்தது. இது என்னது இப்படி புதுசாக வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க இவங்க, ஏதாவது சொல்லணும்னா வந்து சொல்லுவாங்கல்ல, என்ன சும்மா பார்த்து போயிட்டே இருக்காங்க. இதில் என்னன்னா, அம்மா வந்து அந்த மத்தியானம் சாந்தியா டைமில் தான் போயிருக்கிறாங்க. 11:45 11:50 அந்த சமயத்தில் 12 o'clock அரௌண்ட் அந்த டைமில் தான் போயிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு தான் கொடுத்துருக்காங்க. யாரோ சொல்றதுக்கு வந்தா நான் இருக்கிற அந்த பப்ளியா குதிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்றதுக்கு மனசு வராம திரும்பி போயிடுவாங்க. இதுதான் நடந்திருக்குது. இன்னும் 5 மணிக்கு நாதாராதனுக்கு முன்னாடி ஈவினிங் குளிக்கிறதுக்கு வரணும். ட்ரையாங்கிள் பிளாக்ல ஒரே ஆட்டம் பாட்டத்தோட குதிச்சுட்டு போறேன், உள்ள ஆடிட்டு போறேன். அவனை கம்பீரி அப்போ அவங்க நான் போன உடனே நீ உடஞ்சிடக்கூடாதுன்னு ஏதோ கொஞ்சம் அப்படியே ஆரம்பிச்சாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு அப்பயே. அம்மா போயிட்டாங்களான்னு கேட்டேன் நான். ஆமான்னு. எப்போன்னு கேட்டாங்க. மத்தியானமே 12 மணிக்கு போயிட்டாங்க. ஏன் சொல்லலைன்னு. இல்லை உன்னை பார்த்துட்டு யாருனாலும் எங்களால் சொல்ல முடியல, அதனால திரும்பி வந்துட்டோம். எனக்கு அப்போதான் புரிஞ்சுது, ஓ இவங்க எல்லாம் வந்தாங்க, என்னை பார்த்தாங்க, திரும்பி வந்தாங்க. எனக்கு அதில் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, நாதாராதனை யாரையாவது பார்த்துக்க சொல்லுங்க. சரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து விஜிமா சமாதியில் பௌர்ணமி அன்னைக்கு சாண்டிங் இருக்கும். 5:45 to 6:15 அங்கே ப்ராசஸ் இருக்கும். அங்கே போய் உட்காந்தா கண்ணில் தண்ணி கொட்டுது. நான் அம்மா கூட அட்டாச் தான். அந்த அம்மா மேல ஒரு என்ன சொல்றது, ஒரு விதமான மரியாதை, அன்பு. அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப் இருக்காது எங்க 2 பேருக்குள்ள. நிறைய நேரத்துல வந்து அவங்க என்ன வேற மாதிரி லெவல்ல வச்சுதான் பார்ப்பாங்க. ரொம்ப மரியாதையா தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்லுவேன், நான் தான் உங்களுக்கு குப்பை தொட்டின்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாம் வந்து எங்கிட்ட தான் கூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த வேக்யூம் இல்லைங்கிறது மிஸ் பண்ணல. பட் அந்த அன்பு இது எல்லாமே கொஞ்சம் அந்த வேக்யூம் இருந்தது. போய் அந்த ஒரு 15 மினிட்ஸ் அங்கே சம்போ சாண்டிங் தான் நடக்கும் அன்னைக்கு. அந்த சாண்டிங்ல உட்காந்துட்டு அப்படியே கண்ணில் தண்ணி நிற்காம கொட்டுது. சாண்டிங் நின்னது என் கண்ணில் தண்ணி நின்றுச்சு. நான் பாட்டுக்கு எழுந்து வந்தேன். நாதாராதனால முடிஞ்சிருந்துச்சு. அப்போ வந்து டொனேஷன் அங்கே முன்னாடி அந்த ஆஃபரிங் உருளி இருக்கும், அதில் போட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் வந்து நாங்கள் முடிக்கும் போது தான் அக்கௌண்ட்ஸ் செட்டில் பண்ணணும். அதெல்லாம் செட்டில் பண்ண நான் போய் எடுக்கிறேன். யாருன்னு எதுவும் தொட விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்கணும். இது ஏன் வேலை, நான் முடிக்கணும், நான் முடிக்கிறேன், நீங்கள் ஆள் விடுங்க. நான் ஒன்று மட்டும் சொன்னேன், நான் கிளாஸ்க்கு போகணும், எனக்கு கொஞ்சம் டிலேவா யாராவது ட்ராப் பண்ணுறதுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணிடுங்க. ஏன்னா ஆஷ்ரமில் அவ்வளோ வண்டியெல்லாம் கிடையாது. ஒரு டாடா மொபைல் இருக்கும், இன்னொரு ஏதோ வண்டி இருக்கும், அவ்வளோதான். யாராவது கொண்டு வந்து எனக்கு காந்திபுரம்ல மட்டும் ட்ராப் பண்ண சொல்லுங்க, பஸ்ஸுக்கு நான் போக முடியாது. சரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து சமி நிசர்கா வந்து கேட்டாங்க, டீச்சர்ஸ் வேற யாரையாவது மாற்றி அனுப்ப சொல்லலாம். நான் சொன்னேன், இவ்வளோ ஒரு வருஷம் சத்குரு கூட இருந்துட்டு இந்த அளவுக்கு கூட எனக்கு புரியலன்னா எப்படி? நான் போய் மூலையில் உட்காந்து அழுத எங்கள் அம்மா என்ன வரவா போகிறாங்க. சரி நான் போயிடுவேன், எனக்கு கொஞ்சம் செட்டில் ஆக டைம் மட்டும் கொடுங்க, எனக்கு ட்ராப் பண்ண மட்டும் ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணிடுங்க போதும், அவ்வளோதான். மற்றபடி ஐ வில் கோ டு த கிளாஸ். இங்கே இருந்து ஒரு 7:30 மணி போல் கிளம்பி போனேன். கேம்பேனா தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. 11:30 மணிக்கு படுத்துட்டு காலையில் 5:30 மணிக்கு கிளாஸ்க்கு 4 மணிக்கு எழுந்துச்சு கிளம்பி போயாச்சு. இன்ட்ரடக்ஷன் எல்லாம் எடுத்தேன். எனக்கு உள்ள வந்து ஒரு பாதிப்பே இல்லை. இந்த 15 days யூஸ்வலாக லிங்கார்ப்பணம் முடிச்சா ரொம்ப ஸ்ட்ரெச்சாக இருக்கும். அடுத்த 15th டேக்கு அப்புறம் ஒரு எனர்ஜி வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஃபிசிக்கலாக ரொம்ப டயரிங் ஆகிடும். அந்த டயர்ட்னஸ், நைட்டு தூங்கல, பஸ்ஸு, மழையில் நனைஞ்சது எல்லாம் சேர்ந்து நான் ஒரு மாதிரி டல்லாக இருந்தேன்.
கிளாஸ்ல எல்லாம் பேசுறாங்க. என்ன இப்ப அம்மா இருந்தது கூட போகணும். ஏதோ சத்குரு என்ன பிடிச்சு வச்சுட்ட மாதிரி பேசுறாங்க. நான் டெத்துக்கு அனுப்பல இது பண்ண. சரி, எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. என்ன நடக்குதுன்னு தெரியல மக்கள். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எல்லாமே அப்படிதான். என்ன நமக்குள் நான் தான் அந்த சீன்ல இருக்கிற பர்சன். எனக்கு என்ன நடந்ததுன்னு என்னை விட பக்கத்துல இருக்கிறவங்க கதை வந்து ஏகப்பட்ட கதை பேசுவாங்க. அவங்க அப்படி அனுப்பல இப்படி இல்லை எல்லா கதை பேசுறாங்க. பார்த்தா கோர் வாலண்டியர்ஸ் ஒரு சிலர் என்னை பார்க்கணும்னு வந்தாங்க. நான் என்னன்னா அம்மா இறந்துட்டாங்க கேட்க வந்ததுன்னு நான் சொன்னேன். பிரம்மச்சாரி அவங்களுக்கு என்ன டெத் விசாரிக்க வர்றீங்க? என்னை பார்க்கறதுக்கு யாரும் வர தேவையில்லைன்னு. இல்லம்மாவாவது எதாவது அதெல்லாம் கிடையாது. அப்படி பார்க்கணுமா போய் எங்க அப்பா பார்த்துட்டு வாங்க. என்ன எதுக்கு வந்து பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாமே ரெகுலரா போச்சு. ஆனா அம்மா இறந்தப்பதான் எனக்குள்ள எந்த அளவுக்கு சேஞ்ச் இருந்தது, என்ன எவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா வச்சுக்க முடியுங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கலா எனக்குள்ள என்ன சேஞ்ச் இருந்ததுன்னு என்னால பார்க்க முடிஞ்சது. யூஸ்வலா மத்தவங்க இறந்துட்டா அது வெளியில வந்துக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்க முடியும், வெளியே வரலாம், இதெல்லாம் வந்து வார்த்தைகளா இருந்தது. அப்பதான் எனக்கு ப்ராக்டிக்கலா தெரிஞ்சது. ஏன்னா ஐ எம் சோ அட்டாச் வித் அம்மா. நான் எவ்வளோ பொசசிவான ஆளு, எவ்வளோ அட்டாச்சான ஆளு, எவ்வளோ எமோஷ்னலான ஆளு எனக்கு தெரியும். பட் என்னால இப்படி நிக்க முடிஞ்சதுன்னா, என்னால இப்படி நிக்க முடியும்னா ஏன் எல்லாருனால முடியாது? அதுக்கப்புறம் எனக்கு இப்பவுமே யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா அழுதாங்கன்னா கொஞ்சம் தள்ளி நின்னுப்பேன். ஏன்னா எனக்கு அழுகே நிறைய நேரத்துல எனக்கு வருத்தமா இருக்காது. அவங்களுக்கு ஏதோ ஒரு ரிலீஃப். இப்போ ஒண்ணு என்னன்னா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? யூஸ்வலா யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்க போய் பேசுறேன்னா அவங்க ரொம்ப ஐயோ என்ன பண்றது அப்படிலாம் பேசுவேன். அப்படி பேசினா யாராவது பேசினாங்கனாலும் திட்டி விட்டுருவேன் நான். போயிட்டாங்க, ஜஸ்ட் அக்செப்ட் இட் அண்ட் டூ வாட் எவர் இஸ் நீடட். அது பார்க்காம அவங்க போயிட்டாங்க நம்ம கூடவா செத்து போயிட போறோம்? அது இல்லையே. அப்பெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருந்தது. ஆனால் ஒன்று என்னென்னா எனக்கு சத்குரு ஒரு வேளை ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் வெளியில் வந்திருப்பேன். பட் எனக்குள்ளே அந்த ஸ்ட்ரென்த் வந்திருக்குமான்னு தெரியல. இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன், நானாக உட்காந்து அடுத்த வாட்டி இது நடக்கக்கூடாது, நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளே வேறு மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் பில்டப் ஆனது பார்த்துக்க முடிஞ்சுது. பட் ஸ்டில் அதெல்லாமே எதுக்காகன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எதுக்குமே டைம் எடுத்தது. அதே மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னாலும் ஒரு ஹிண்ட் தான் கொடுப்பாங்க. ஹி வில் கிவ் அஸ் டைம் டு கம் அவுட். நம்மளா வெளியில் வர்றோமா? அது சத்குரு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப அப்படி மரியாதை கொடுத்து பேசுனாங்கன்னா ஐயோ ஏதோ சரியில்லை சொல்லுங்கம்மா அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா ஐயோ என்னது எங்கேயோ சரியில்லை நம்ம பார்த்துக்கணும். அதுதான் அப்படி தான் பார்ப்போம். எந்த இடத்துலையுமே நம்மளை வந்து என்ன சொல்கிறது நேரடியாக எப்போவுமே புகழ மாட்டாங்க.